கைமாறு என்கிற வார்த்தைக்கு இயேசுவின் போதனையில் என்ன இடம்? துன்பப்படுவதும் விழுமியங்களுக்காக நல்லவற்றிற்காக குரல் கொடுப்பது வெறும் கைமாறு பெறுவதற்காகத்தானா என்கிற கேள்வி நமக்குள்ளாக எழலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை சொல்கிறது, விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் இறை வார்த்தை கூறுகிறது, இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரத்திலும் கைமாறு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னதன் அர்த்தம்தான் என்ன? இயேசு நிச்சயம் கைமாறு பெறுவதற்காக நல்ல வாழ்வு வாழ சொல்லியிருக்க மாட்டார். ஒன்றை எதிர்பார்த்து செய்வது நிச்சயம் சரியானதாக இருக்காது. கைமாறு எதிர்பார்க்காமல் செய்வதுதான் இயேசு விடுக்கும் அழைப்பு. வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதற்கு பயந்து விடாமல் கைமாறு கிடைக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எதிர்பார்க்காமல் வாழ்வை நிறைவோடு வாழ்வதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் என்பது இயேசு தரும் பாடம். கைமாறு எதிர்பார்த்து வாழ்வது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. எதையும் எதிர்பார்க்காது வாழ்வை நேர்மையோடு துணிவோடு உண்மைக்கு குரல் கொடுக்கும் நல்ல மனசான்றோடு வாழ்வதுதான் சரியான பார்வை. இந்த உலகம் எதிர்பார்க்கும் உலகம். எதையும் எதிர்பார்த்துதான் எதையும் செய்யும். கைமாறு இல்லை என்றால் மற்றவரை ஒதுக்கிவிடும். இத்தகைய உலகத்தில் வாழும் நாம் எப்படி கைமாறு கருதாத வாழ்வு வாழப்போகிறோம் என்பதை சிந்திப்போம். ஆமென்.